அகம் வேத்மி என்றேனோ விஸ்வாமித்திரரை போலே. பருத்தியூர் பெரியவான்னு இருந்தா ஓ பெரிய மகானவர். அகம் வேத்மின்னு அந்த விஸ்வாமித்திரர் சொன்ன வரிக்கு ஒரு புஸ்தகமே போட்டிருக்கார். வெறும் அந்த வரிக்கு என்ன சுவாமி அகம் வேத்மினா? ரொம்ப சிம்பிள், கான்டெக்ஸ்ட் ரொம்ப சிம்பிள் சார். அதாவது தசரதர் எத்தனையோ ஆண்டு காலம் கழித்து பிறந்த பிள்ளைதான் ராமன். ரொம்ப வருஷம் கழிச்சு பிறந்தா அந்த குழந்தைக்கு ஒரு தனி வேல்யூ உண்டு. இந்த குழந்தையினிடத்தில் அவ்வளவு ஒரு ஈடுபாடு இருந்தது தசரதருக்கு. அகம் வேத்மி இது எப்ப வந்ததுன்னா, தசரத சக்கரவர்த்தி ஆண்டு கொண்டு இருக்கும் போது ராமருக்கு 12 வயசு. அந்த டைம் பீரியட்ல விஸ்வாமித்திரர் வந்தார். விஸ்வாமித்திரர் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியல் கேரக்டர் அவர். இந்த மகரிஷி வந்தார். இந்த ரிஷி வந்தாலே கூடவே மீடியா வந்துடும், பாண்டே கீண்டே எல்லாரும் வந்துருவா. ஏதாவது ஒண்ணு சொல்லிடுவார் இந்த ரிஷி. அது பெரிய ஒரு டாபிக்கா ஓடும். இந்த ரிஷி வந்தார். ராஜாவும் அந்த மாதிரி அந்த காலத்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ மாதிரி ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டார். நீ என்ன கேட்கறேனோ கொடுத்துருவேன். அப்புறம் எலெக்ட் ஆன பிறகு யார் கேட்க போறா கேள்வி?